வணக்கம். வாட்ஸ்அப்பில் மல்டி அக்கவுண்ட் லாகின் பண்ணக்கூடிய வசதியை மெட்டா கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஃபோன் யூசர்ஸ்க்கு இந்த வசதி வருது அப்படின்னு. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு முன்னாடியே இதை அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐஃபோனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வசதி அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக தான் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து இந்த வசதியை வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. வாட்ஸ்அப்போட ரெகுலர் வெர்ஷனை பயன்படுத்தும் போதே நம்ம 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்க முடியும். பட் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை தான் அட் அ டைமில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. நார்மலாக 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பயன்படுத்தணும் அப்படின்னா வாட்ஸ்அப் ரெகுலர் வெர்ஷன் அண்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஆப் ஸ்டோரில் இருந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டியூவல் சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அண்ட் வாட்ஸ்அப் ரெகுலர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 செப்பரேட் அக்கௌண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 2 செப்பரேட் சிம் கார்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். இந்த மெத்தடில் என்ன அப்படின்னா நீங்கள் ரெகுலர் வாட்ஸ்அப் வெர்ஷனையே இந்த மல்டி லாகின் ஃபீச்சரை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்க முடியும். வித்தின் செட்டிங்ஸ் ஆப்பில் நம்மளுக்கு இந்த யூசர் நேமுக்கு பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில். இதை டேப் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் லாகின் ஆகிருக்கிற அக்கௌண்ட் அண்ட் ஆட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருங்க. நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஐஃபோனாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை உங்களோட ஐஃபோனில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது ரெகுலர் வெர்ஷனில் இந்த வசதியை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இன்னும் எல்லாத்துக்குமே இந்த வசதி வரலிங்க. ஒரு சில யூசர்ஸ் என்னோட கான்டாக்ட்ஸில் செக் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து இன்னும் காமிக்கல. ஈவன் தோ லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருந்தாலும் இதை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனேபிள் பண்ண முடியாதுங்க. ஜஸ்ட் ஆப் ஸ்டோரில் உங்களோட ஐஃபோனுக்கு வாட்ஸ்அப்புக்கு ஏதாவது அப்டேட்ஸ் பெண்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் இந்த மேனுவலில் சர்ச் பண்ணி பண்ணாலும் சரி, அல்லது ஆப் ஸ்டோர் அப்டேட் செக்ஷனில் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் பேஜில் போயிட்டு வித்தின் ஆப் ஸ்டோரில் நீங்கள் செக் பண்ணாலும் சரி, லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணுங்கள். அவங்க நம்ம முன்ன சொன்ன மாதிரி படிப்படியாக தான் ரோல் அவுட் பண்ணுறாங்க. அதனால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வசதியை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரியாக லாகின் ஆயிருந்த அக்கௌண்ட் வந்து பின்னாடி போயிட்டு நம்ம புதுசாக அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்து புது வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு உண்டான விசார்ட் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது வரக்கூடிய மாதிரி நீங்கள் செகண்டரி நம்பர் ஏதாவது ஆல்ரெடி டியூவல் சிம்மில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை பயன்படுத்தணுமா, இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் நம்பர்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி ரிசீவ் ஆகுங்க. உங்களோட அந்த செகண்டரி நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் லாகின் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் இருந்தாலும் சரி, அந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்க் ஆயிரும். டேட்டா எல்லாமே உங்களுக்கு சிங்க் ஆகாதுங்க. இமேஜஸ், சாட்ஸ் இதெல்லாம் வராது. பட் ஏதாவது குரூப்ஸில் இருக்கீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த நம்பர்லேருந்தே சேட் பண்ணுற மாதிரி ஒரே ஃபோன்லேருந்தே பண்ணிக்க முடியும். அட் அ டைமில் 2 வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியாதுங்க. ஆனால் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இந்த வசதியை நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஈவன் தோ ஒரு அக்கௌண்ட்டில் லாகின்ல இருக்கீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு காமிப்பாங்க. லாக் ஸ்க்ரீன்லேயும் நம்மளுக்கு இங்கே டைனமிக் ஐலாண்ட்லேயும் நம்மளுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 2வது அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணி அதுக்கு சேட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்துக்கலாம். இந்த மெத்தடில் 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸும் உங்கள் ஐஃபோனில் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதை ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்களோட ஐஃபோனில் அப்படின்னா எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த மாதிரி அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நார்மலாக சேட்க்கு வந்து பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும், அல்லது வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லி 2 அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறது, செப்பரேட் ஆப்பில் மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.